ஃப்ரெண்ட்வுட் சினியர்களுக்கு வணக்கம். வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் கப்பு சுப்புன்னு கொஞ்சம் சைலண்டாகவே இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் சைலண்டாக இருக்கிறாரு, விவசாயம் மாட்டு தொழுவோம் இப்படின்னு தன்னுடைய வேலைகளை தன்னுடைய நேரத்தை இதில் செலவழிக்கிறாரு அப்படின்னு நம்ம அவரை லேஸ் பட்டில் என்ன பண்ணக்கூடாது, இடப்படக்கூடாது. ஆனால் அரசியல் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இந்த வெள்ளை அறிக்கை விடும்போது கூட பல கருத்துக்களை அவர் சொன்னார். வெள்ளை அறிக்கை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி ஆட்சியை நடத்த போறீங்க, இந்த வாக்குறுதிகளை எப்படி செயல்படுத்த போறீங்க, அதுக்கான ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்லாம் பதிலடி கொடுத்தார். ஆனால் இருந்தாலும் வி த லீடர் அப்படின்ற ஒரு இயக்கம் அரசியல் மயமாக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலிருந்து பல பேர் இன்னமும் இந்த இயக்கத்திற்கு வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமைதி புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க, பல கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாவேக்கா நோக்கி ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க, எதுக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போறாங்க. இன்னும் சொல்லப்போனா மிஸ்ரா, ஜெகநாத் மிஸ்ரா இருக்கிறார்ல, இவர் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இவர் செட்டியார், தேசிய செட்டியார் சங்கத்தில் தலைவராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு 2025 கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் திமுக கூட்டணியில் சீட்டு கேட்கிறாரு. அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் தாவேக்காவில் தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில் அவருக்கு தாவேக்கா சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ மிஸ்ரா அங்கே போய் நிற்கிறாரு. ஒரு ஜாதி கட்சி தலைவராக தான் இவருடைய பேச்சுக்கள்லாம் வெளிப்படுது. ஸோ அப்படி வைக்கும்பொழுது இருந்தாலும் அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு தாவேக்காவில் இருக்கிற விஜய் அவர்கள். இது ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு என்ன பண்ணுறாரு, சட்டமன்றத்தில் போயிட்டார். ஆனால் அமைச்சர் பதவி எதிர்பார்த்தாரு, அமைச்சர் பதவி கிடைக்கல. இன்னைக்கு தன்னுடைய கட்சியை கழிச்சிட்டு தாவேக்கா கூட இணைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஏன் வராரு, எதுக்கு வராருன்னா அமைச்சர் பதவி கேட்டு. இங்க பாருங்க விஜய் சார், என் கட்சியே நான் பண்ணிட்டேன், கலைச்சிட்டு உங்க கூட சேர்ந்துட்டேன், எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு அமைச்சர் பதவி கேட்டு தான் தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு போறாங்க. இது போல பல பேர் என்ன பண்றாங்க, தாவேக்காக்குள்ள போறாங்க. ஸோ தாவேக்கா ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, அதனால அதை நோக்கி போறாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களோ இல்லை மாற்று கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் போறாங்க. ஆனா எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம பாஜகவிலிருந்து விலகி வந்துட்டு அண்ணாமலை கட்சியில கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேலான உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, இயக்கம் அவ்வளவுதான். அதுவும் ஆன்லைன்ல போட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுல ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ சைலண்ட் புரட்சி என்ன பண்றாரு, அமைதி புரட்சி என்ன பண்றாரு, ஏற்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். பல பேர் அவர் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகனுடைய ஜெராக்ஸாக தான் வராரு, பாஜகனுடைய நிழலாக தான் வராரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் ஆரம்பத்தில் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, விஜய் ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கிறார். ஸோ அண்ணாமலை அவர்கள் மேலேயும் இப்படி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை தரப்போறாரு அப்படின்ற அவர் அரசியல் உள்ள அரசியல் நகர்வுகள் எப்படி எடுத்துட்டு போறாரு, அதை வச்சுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ற வேண்டிய ஒரு இடத்துலயுமே இருக்கிறோம். வருதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி அவர் ஆப் பண்ணி வைக்கிறதுல எந்தவித பிரயோஜனம் இல்லை அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகள் எல்லாமே இதுல திமுக ஒரு ஜென்யூன் என்னன்னா, எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் தாராளமா வரவேற்பாங்க. இப்ப விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சாரு, யாருன்னா ஸ்ட்ரகிள் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. திமுக ஒருபோதும் ஸ்ட்ரகிள். இன்னும் சொல்ல போனா திமுக அவங்கள அண்டவே கிடையாது. ஒரு வகையில திமுக இது செய்தது பெரிய தவறு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க தாவேக்காவை எதிர்த்து அரசியல் செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு ஸ்டஃப் கொடுத்து என்ன பண்ணிருக்கலாம், மேல வந்திருக்கலாம். நீங்க அவங்கள ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சுதா அப்படின்னு கூட பொதுவெளியில பேசுகிறாங்க சில மக்கள்லாம். அதுல ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் இந்த மாதிரி ஒரு முத்திரை கொடுத்து அவர் ஒதுக்குறதுனால ஒருவேளை அவரு திரும்ப விஸ்வரூபம் எடுத்துட்டு போறாரு அப்படிதான். ஸோ கொஞ்சம் பி அலர்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, 50 லட்சம் வந்துட்ட பிறகுதான் அரசியல் பிரவேசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா, எடுப்பிலே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கட்சி ஆரம்பிச்சு பல பேர் காணாமலா போயிருக்கிற கதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. உண்மை கூட நடந்திருக்கு. பல பேர் அதுக்கு சாட்சிகளாகவும் இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம காணாம கட்சியா போயிடக்கூடாது, காணாம தலைவரா போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் 50 லட்சம் இந்த உறுப்பினர் அப்படின்றது தாண்டின பிறகுதான் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் இயக்கமாவே இருப்போம்,
கொஞ்சம் ஒதுங்கியே நிற்போம். அரசியலில் என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கண்ணோக்கி பார்ப்போம், லேர்ன் பண்ணிப்போம், கற்றுப்போம், கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கோதாவில் இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடுத்த எடுப்பில் நம்ம வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாக வேண்டாம், முதல்ல உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் கலந்துக்கலாம், உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் கலந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம். உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் அவங்க வந்து பவரை காட்டுறது, அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த கட்சிகள் வந்து பவரை காட்டணும். இப்போ திமுக இருக்குதுன்னா திமுக அந்த மாவட்டத்தில் அந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் எத்தனை சீட் எடுக்கிறாங்க, மாநகராட்சி மேயர் ஆகிறாங்களா, இல்லை நகராட்சி தலைவராகிறாங்களா, இல்லை பேரூராட்சி தலைவராகிறாங்களா அப்படின்ற ஒரு கெத்து காட்டுறது தான் இங்கே உள்ளாட்சி அமைப்பு தேர்தல். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தாவேக்காவுக்கு கட்டமைப்பு அப்படின்றது இன்னும் பலப்படுத்தப்படலை. பல பேர் உள்ள வரட்டமே, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரட்டமே, முன்னாள் எம்எல்ஏக்கள் வரட்டமே, இல்ல இன்னாள் எம்எல்ஏக்கள் வரட்டமே, இல்ல மாற்றுக் கட்சியினர் எல்லாமே வரட்டுமே, இல்ல கட்சியை கழிச்சுட்டு வந்து சேரணுமே, கட்டமைப்பு அப்படின்றதுனா கிடையவே கிடையாது. ஏன்னா பூத் லெவல்ல கூட இன்னும் நிர்வாகிகளை நியமிக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இங்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பல பேர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க, எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரல அப்படின்னு பல பேர் விலகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து உழைச்சாங்களா அவங்க எல்லாம் விலகிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போயிட்டு நம்ம சிக்கிக்க வேண்டாம், அதனால ஒரு பொறுமை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி இருந்தாலும் ஆதரவாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் இறங்கி நம்ம வேலையை காட்டுவோம். உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் நம்மளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி கட்டமைப்போட கட்டுக்கோப்போட இருக்கிறோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இங்க தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக உள்ளாட்சி அமைப்பு தேர்தலையே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இறங்குறாரு. உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் நின்று அதிகப்படியான இடங்களை இங்க அவர் எடுக்கிறதுக்கு இங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வருகிற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. ஸோ கூடிய விரைவில் 50 லட்சம் உறுப்பினர்கள் அப்படின்றது இணைஞ்சிருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த வீத லீடர் அப்படின்னு ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இன்னும் 30 லட்சம் ஈஸியாக வந்துருவாங்க. இன்னும் அதிமுகவுல இருந்து பல பேர் விலகி போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. பாஜகவிலும் இன்னும் பல பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க உள்ள வர்றதுக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் தான் நீங்க பாஜகல இருந்து மொத்த பேர் வந்துட்டீங்கன்னா பாஜக இங்க டம்மி ஆயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு தடை பண்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க எழும்புது. சோ எப்படி பார்த்தாலும் கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்கள் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்கு முன்பாகவே தன்னுடைய கட்சியை பதிவு செஞ்சிருவாரு அப்படின்னு இங்க பேசப்படுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் டார்கெட் என்னன்னா 50 லட்சம், அவ்வளவுதான். இந்த 50 லட்சம் வந்துருச்சுன்னா அடுத்த அரசியல் தான், அரசியல் கட்சியா நம்ம உள்ள வரோம், அப்படியே தும்சம் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் வருகிறவரு யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போறாரு. இந்த பக்கம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக தான் கொஞ்சம் டம்மியா இருக்குது. யாரை இங்க எதிர்த்து அரசியல் செய்ய வர போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்க எதிர்பார்க்கும் போது எந்த கட்சியை இவரு டாமினேட் பண்ண போறாரு அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தாவேகா உள்ள வந்ததுல, தாவேகா உள்ள வரும்போதே அதிமுகவை போக்கஸ் பண்ணிட்டு தான் வந்தது. அதிமுகவை அப்படியே அபகரிச்சுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்தது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அபகரிச்சுட்டாங்க அதிமுகவை. பல எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு தாவேகா பக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப தாவேகா தான் அதிமுகவா இல்ல அதிமுக தான் ஒரிஜினல் அதிமுகவா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது. ஏன்னா தாவேகால இருக்கிற முகங்கள் எல்லாமே அதிமுக முகமா தான் இருக்குது. எல்லாருமே தாவேகா இருக்கிறவங்க மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே அதிமுக தான் இருக்குது. போதாததுக்கு ஆதவர்ஜன் என்ன சொல்லிட்டாரு, அதிமுக தான் எங்களுக்கு தாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் அதிமுகவுக்கு மூடு விழா பண்ணிட்டு தாவேக்கா தான் முழுக்க முழுக்க அதிமுக வரும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அடுத்ததா அதிமுகவில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நஞ்ச பேர்களையும் நான் அபகரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, அதிமுகவை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராரு அப்படின்னா. ஏன்னா அதிமுகவில் இன்னே கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, அண்ணாமலை கூட தொடர்புல இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் அண்ணாமலை வட்டாரத்துல இருந்து இங்க வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் களத்துல ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னா அவருடைய டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், 50 லட்சம் வரட்டும். 50 லட்சம் வந்துட்ட பிறகு அடுத்து அரசியல் கட்சி பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற, கொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ற, ரிஜிஸ்டர் பண்ற, அப்படியே டாப் கீர்ல தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்றது வேற மாதிரி இருக்குது. இங்க பல விஷயங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட நிறைய விஷயங்கள் நடக்குது. மக்கள்
புரிஞ்சிக்கவே முடியல. யாரை எப்ப எப்படி வீழ்த்துவாங்க, யாரை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு விஷயமா இருக்கு. இதே மக்கள் விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் தான் விஜய் வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை அரசியல் கட்சியா மாத்த போறாரு. அவரு கோதாவுல குதிச்சு சட்டமன்ற தேர்தல்லாம் இல்ல, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் சொல்லிட்டு படிப்படியா தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை அவர் அதிகரிச்சுட்டு வரப்போறாரு. எடுத்தெடுப்புலயே சட்டமன்றம் அப்படின்னு வந்துட்டா நம்ம இங்க சைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் போட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு வெயிட்டான இடத்துல வந்து உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய திட்டம் இப்படி இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.